பார்த்தா வாழை மரங்கள்லாம் செத்து பிழைச்சிடும், அவ்வளவு தூரம். அதுக்கு நம்ம ஆட்கள் இன்றைக்கு பச்சையா இருக்கு, நாளைக்கு மஞ்சளா இருக்கும், சாப்பிட்டு தோலை விழிச்சு அது பாம்பு செத்த மாதிரி இருக்கும். இன்றைக்கெல்லாம் மோசம், கெமிக்கலை போட்டு அப்படி அநியாயம் பண்ணுறாரு. பாருங்க, வாழை மரம் பாருங்க கூட செழிப்பாக தான் இருக்கும், தண்ணி நின்று அது சும்மா புஷ்டியா தான் இருக்கும். அதுபோல கிறிஸ்தவர்கள் என்று சொன்னா வீட்டுல என்ன செய்யக்கூடாது, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஜெபச்சத்தமும் துதிச்சத்தமும் தான் கேட்கணும். சட்டி பானைகள் ஜன்னல்கள் வாசல்களாக என்ன செய்யக்கூடாது, போக கூடாது. நான் விரும்புறேன், நான் ஆசைப்படுறேன், என் விசுவாசிகள் விட்ட சட்டி பானையெல்லாம் இருக்கிற இடத்துல தான் இருக்கும், ஜன்னலால வாசலால போகாது இருப்பதாக. ஆமென். இல்லைன்னா நீங்க ஞானசானம் எடுத்து மேலே இல்ல, இந்த பைபிளை தூக்கி மேலே இல்ல, உங்களுக்கு ஞானசான பேர் வச்சு மேலே இல்ல, நீங்க கிறிஸ்தவனாகி மேலே இல்ல. கனிகள் வரங்கள் கொடுக்கிறவர்களாய் நாம் வாழவே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்பொழுது வாசிங்க எரேமியாவின் புத்தகத்திலே 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அங்கே நாங்கள் பார்க்கிறோம், எரேமியா தீர்க்கதரிசியாக ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களோடு பேசுகிறார். அது இன்றைக்கும் எங்களுக்கும் முக்கியமானவர்களாய் இருக்கிறது. எரேமியாவின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். முதலாவது எல்லாரும் மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை புயபலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று யாரு சொல்லுகிறார்? கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு நாளும் உழைப்பால நான் வாழ்றேன்னு நாங்க சொல்ல முடியுமா? சொல்றீங்க யாரும்? நான் படுற பாடு தெரியுமா, எவ்வளவு கஷ்டப்பட்டு என் குடும்பத்தை நடத்துறேன், அப்படி சொல்லாதீங்க. கர்த்தருடைய கிருபையினால எங்கள் குடும்பம் போகும். அல்லேலூயா. இப்படி சொல்லுங்க. சில பேர் நான் ஒரு நாளைக்கு வேலைக்கு போட்டி குடும்பம் உன்னே நம்பாது. 10 நாளைக்கு முன்ன படுக்கையில போட்டா ஆறு பாக்குறது, ஆறு பாக்குறது. அதனால ஆண்டவர் சொல்லுகிறார் பைபிள் வசனம் கிடைக்கலையா, மாம்சமானதை புயபலமாக்கி கொண்டு நான் தான் எல்லாம் செய்கிறேன் என்று சொல்லுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த வசனத்துல பாருங்க, எல்லாரும் வாசிங்க. அடுத்த வசனம் 6ஆம் வசனம், சத்தமா எல்லாரும். அவன் அந்தர வழியில் கரளையாய் போல செடியை போலவும் இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தில் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத ஒவ்வொரு நிலங்களிலும் தங்குவான். பாருங்க, அவனுடைய தன்னை நம்பி, தன் தொழிலை நம்பி, தன் வருமானத்தை நம்பி நாம் தான் என்று நிற்கிறவன் கரளையாய் போய் வாடி போன செடியை போலதான் இருப்பான், முட்செடியை போலதான் இருப்பான். ஏனென்றால் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில நாம் கர்த்தரை நம்ப வேண்டும், கர்த்தருக்கு கனி கொடுக்க வேண்டும். எல்லாம் பாட்டு பாடினோம் என்ன, நான் என்று சொல்ல எனக்கொன்று இல்லை, அதில் எந்த பாட்டு பாடினோம், உங்க கிருபை இல்லாம வாழவே கால வலிக்கணும். ஆண்டவரே இந்த நாள் உமது கிருபை என்னை தாங்கட்டும் என்று சொல்லுங்க. ஆமென். ஆண்டவரே இந்த நாள் உமது கிருபை என்னை நடத்தட்டும் என்று சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரே குறு கொடுக்காதீங்க, வீட்டில் வியாதி இல்லை இதில் அதெல்லாம் விட்டுருங்க. ஒரே குறை சொல்லாதீங்க, ஒரே என் வீட்டில் எல்லாமே இல்லைன்னு சொல்லாதீங்க. உமது கிருபை என்னை தாங்கட்டும். அல்லேலூயா. கிருபையை கேளுங்க. ஆண்டவன் சொல்றான், நீ விபச்சாரம் பண்ணாலும் பரவாயில்ல, கிருபை உனக்கு இருக்கு. எப்படி அவங்க துணியில் இருக்கு? கிருபையை போக்கடிக்கிற கூட்டம் பெரியட்டு, கிருபை அதுக்கு இல்லை. கிருபை நாம் கர்த்தருக்கு உதவியாய், கர்த்தருக்கு ஆசிரியமாய் வாழவே கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும், பகுதி இல்லாத எனக்கும் உங்களுக்கும் கர்த்தர் கிருபையை கொடுக்கிறது. அதனாலே அடுத்த வருஷத்துல பார்க்கலாம். ஏழவாசிகள் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன், பாருங்க, எல்லாமே ஆண்டவர் தான் நம்புகிறவனுக்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதம். அடுத்த வசனம் என்ன சொல்கிறது? அவன் பன்னிரண்டையில் ஆக்கப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் மரகனை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் அல்லேலூயா. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கர்த்தரை நம்புகிறவன் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறவனாய். கர்த்தருக்கு கனி கொடுக்கும், கர்த்தருக்கு பிரியமா நடக்க பாருங்க.
இந்த அநேகருக்கு பிரசங்கம் வார்த்தையை சொன்னா பிடிக்கல. என்ன கடுமையா வசனத்தை சொல்றீங்க, என்ன எதுக்கு எடுத்தாலும் உங்களுக்கு வசனம் தான். நான் சொல்ற புறந்தரான் முதல் கொண்டு வெட்டியில போக மாட்டோம். எனக்கும் உங்களுக்கும் வசனம் தான் நமக்கு அச்சாரம், வசனம் தான் நமக்கு உறுதி, வசனம் தான் நம்மை பாதுகாக்கும், வசனம் தான் நம்மை பரலோகம் என்று சொல்லும். வசனத்தை ஏற்றுக்கொண்டு கை கொண்டு வார்த்தையோடு வாழ பழகுங்கள். உங்கள் குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதம். குறைகளை ஆண்டவர் நிறைவாகும், தேவைகளை ஆண்டவர் சந்திக்கும். ஒரு வாழ்க்கையை அனுதினமும் நடத்துவதற்கு அவர் போதுமானவராக. எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று இருந்துச்சு. நான் ஆண்டவரை சொல்ல, ஆண்டவரே உங்கள் கிருபையினால் அதை பார்த்துக் கொள்ளுங்கய்யா, முடியல ஆண்டவரே, நீங்க தான் பார்க்கணும் நேற்று நான் சொன்னேன். ஆனால் கர்த்தருக்கு சோதனை எதிர்பார்த்த நேரத்தில் கர்த்தரை சந்தித்த அந்த பிரச்சனை கர்த்தரை நேற்று நான் சொல்ல வருவது என்னன்னா, வாழ்க்கை என்ன பிரச்சனை இருக்கு, குடும்பம் என்றா கஷ்டம் இருக்கும், குடும்பம் என்றா போராட்டம் இருக்கும், குடும்பம் என்றா தேவைகள் அதிகமாக இருக்கும். கர்த்தருடைய கிருபையை சார்ந்திருக்கு, கர்த்தரை நம்புங்க, அவருடைய வசனத்தின்படி வாழுங்க. உங்கள் குடும்பத்தை கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கும். பலவீனங்களை பார்த்து புலம்பாரு, உங்கள் குறைபாடுகளை பார்த்து புலம்பாரு, மற்றவர்களை நீங்கள் ஒதுக்குறாண்டு கவலைப்படாங்க. ஏன் ஒதுக்கினாலும் கர்த்தர் நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஊழியத்துக்கு 97ஆம் ஆண்டு முதலா போய் லீட் பண்ண சொன்னார்கள். இப்போ லீட் பண்ணும் பொழுது நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். லீட் பண்ணும் பொழுது ஒருவர் சொன்னார், பிரசங்கத்துக்கு அவர் வரும்பொழுது என்ன பார்த்து சொன்னார், குடும்பி இல்லாதவன் குடும்பி வளர்ற தைலம் மிக்க போனான். அது இன்றைக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு. அவர் சொன்னார், அபிஷேகம் இல்லாதவன் அழைப்பு இல்லாமல் ஊழியத்துக்கு வந்துட்டான மாதிரி என்ன ஒரு கிண்ணொன்று அடிச்சுட்டு ஒரு பிரசங்கத்தை சாப்பிட்டு. அப்போ நான் 17 வயசு, எனக்கு அது விளக்கல். அக்காட்ட போய் என்னக்கா இப்படி சொன்னார், அது அவர் இப்படி சுமார் ஜோக்கா சொல்லிட்டு அதெல்லாம் பார்க்காதீங்க, நீங்க